ஸோ அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். இன்று 7வது ஆரம்ப வகுப்பு. நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்த சிலவற்றை பார்த்துவிட்டு இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் இணையவில்லை என்றால் உங்கள் பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் தந்தீர்கள் என்றால் உங்களை எமது வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். நாம் தியான தகவல்கள், பதிவு வீடியோக்கள் அதன் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் ஒளி தத்துவம் அறிமுகப்படுத்தினோம். வீட்டில் நீங்கள் செய்து பார்த்திருக்கலாம். உங்களுக்கு இடது நாடிக்கு ஒளி தத்துவம் தேவையாயின் நீங்கள் நமது இடது நாடி சுத்திகரிப்பின் போது இவ்வாறு ஒளியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒளி இவ்வாறு நாம் எண்ணெய் விளக்கு மூலம் எடுக்கலாம் அல்லது மெழுகுதிரி பயன்படுத்தலாம். மற்றும் மெழுகுதிரி பயன்படுத்தும் போது இவ்வாறான ஒரு சிறிய கிளாஸ் மாதிரி எடுத்தீர்கள் என்றால் அது பாதுகாப்பானதாக இருக்கும். வீடுகளில் நாம் அதை உபயோகிக்கும் போது கவனமாக இருக்கலாம். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். நாம் சமநிலை செய்து கொள்ளும் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்து கொள்வோம். கடந்த வகுப்புகளில் நாம் தெரிந்து கொண்டோம். தியானத்துக்கு நாம் எமது மனம், உடல் இரண்டையும் நாம் இலகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிரமமின்றி எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். அதன் அர்த்தம் நாம் நமது எண்ணங்களை விட்டுவிட வேண்டும். எண்ணங்கள் இவை எமது கடந்த கால வாழ்வில் இருந்து வரலாம். அதாவது மமகாரம், அது எமது மூளையில் மமகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எமது கடந்த கால வாழ்வு முழுவதும். அதுபோல் எமது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அனைத்தும் எமது அகங்காரமாக எமது தலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பயத்தால் எதிர்கால சிந்தனைகள் வருகின்றது. மற்றும் நான் தனித்தவன், என்னையே நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்களால் நமக்கு இந்த அகங்காரம் ஏற்படுகின்றது. இந்த எண்ணங்கள் இவற்றில் இருந்துதான் வருகின்றது. கடந்த காலம், அதாவது எமது மமகாரத்திலிருந்து, அல்லது எதிர்கால வாழ்வை பற்றிய எண்ணங்கள் எமது அகங்காரத்திலிருந்து வருகின்றது. இவை எமது எண்ணங்கள். அது சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். நம்மை சரியாக வழி நடத்தலாம், பிழையாக வழி நடத்தலாம். எனவே இவற்றை நாம் அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தும் போது நமது நடு நாடி தொழிற்பட ஆரம்பிக்கின்றது. தன்னியக்க நரம்பு தொகுதி, அதுவே ஞான சக்தியாகும். ஆத்ம அறிவு, உண்மையான தூய அறிவு, தூய ஞானம், அது
எம்மை வழிநடத்த ஆரம்பிக்க நாம் விட வேண்டும். இதுவே நாம் முற்றிலும் சிரமமின்றி இருத்தல், அதாவது எமது எண்ணங்களை நாம் குறைத்து, எமது மன எண்ணங்களை நாம் குறைத்து ஆத்மாவை பொறுப்பேற்க விட வேண்டும். ஆத்ம ஞானம், அதாவது ஆத்ம அறிவை, நாம் உண்மையான தெய்வீக ஞானத்தை மூலமாக ஆத்மாவை வழிநடத்த நாம் அனுமதிக்க வேண்டும். இதுவே அதை எவ்வாறு செய்வது? எமது எண்ணங்களை குறைத்து நாம் அமைதியடையும் போது அது தானாக வேலை செய்கின்றது. அதற்கான பீஜ மந்திரம் மிக எளிமையான ஒரு மந்திரம் நாம் பார்த்தோம். ஹம் ஷம். ஹம் என்று சொல்லும்போது நான் ஒரு தூய ஆத்மா, எனவே கடந்த காலத்திலிருந்து முழுமையாக நாம் நம்மை விடுவிக்கின்றோம். இப்பொழுது நாம் தூய ஆத்மா. நான் மன்னிக்கின்றேன் என்று சொல்லும் போது நமது அகங்காரத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம். எனவே ஓம் ஹம் ஷம் நாம் பார்த்தோம். இன்று நாம் நமது மூலாதார சக்கரம், முதலாவது சக்தி மையம் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது சக்தி மையம் நமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இருக்கின்றது. இது இடுப்பு நரம்பு பின்னல் என்று அழைக்கப்படும், அதாவது பெல்விக் பிளக்ஸஸ், நரம்பு முடிச்சு. இது உண்மையில் உடல் ரீதியாக நரம்பு முடிச்சு. இதில் இயங்கும் சக்தி, இதில் சக்தி இயங்குகின்றது. அந்த சக்தி மூலமாக எமக்கு சில பண்புகள் வெளிவருகின்றது. இந்த நரம்பு முடிச்சு 4 உப முடிச்சுக்களை கொண்டது. அது 4 இதழ்கள் என்று நாம் நமது சூக்ஷ்ம சரீரத்தில் நாம் அழைப்போம். மூலாதார சக்கரம் 4 இதழ் கொன்ற ஒரு கமலம் என்று நாம் சொல்லலாம். சக்தி மையம். இதனுடைய முக்கிய குணம், எமது மூல ஆதாரம், எமது வாழ்வின் மூல ஆதாரமான பண்பு கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம். இந்த குழந்தை உள்ளத்துக்கு பாரபட்சம் தெரியாது, வேற்றுமை தெரியாது. ஆனால் நேர்மையான அறிவு கொண்டது, விவேகம் கொண்டது, அதாவது நேர்மையான அறிவு. இந்த களங்கம் இல்லாத, சூதுவாது தெரியாத இந்த குழந்தை உள்ளம் நேர்மையான அறிவை, விவேகத்தை விருத்தி செய்கின்றது. இதனால் மன உறுதி, சமநிலை எமக்கு வந்து சேர்கின்றது மற்றும் வாழ்வில் மங்களகரம் வருகின்றது. இந்த பண்பால் மங்களகரம் எமக்கு ஏற்படுகின்றது. அதாவது எமது வாழ்வு எப்பொழுதும் நேர்மறையான நிகழ்வுகள் நிறைந்ததாக, மங்களகரமாக மாறுகின்றது. இந்த மூலாதார பண்புகள் கள்ளம், கபடமற்ற குணம், தூய்மை, கற்புத்தன்மை, அதாவது தூய்மை, எளிமை, நேர்மை. இதை பாதிக்கும் காரணங்கள் தந்திர குணம், சூதுவாது, தந்திரம் நிறைந்த குணம், தவறான புத்தகங்கள் படிப்பதாலும் இந்த சக்கரம் பாதிக்கப்படுகின்றது மற்றும் தூய்மையற்ற சிந்தனைகள். இந்த சக்கரத்தின் சக்தி இழப்பதால், இந்த சக்கரம் அதாவது மூடப்படுவதால், அடைப்படுவதால் வரும் பிரச்சனைகள்.
இந்த எதிர்மறையான குணங்களால் இந்த சக்கரம் மூடிவிடுகின்றது, சக்தியை இழக்கின்றது. இதனாலேயே நாம் ஞாபக சக்தி குறைகின்றது, மனக்குழப்பம் ஏற்படுகின்றது, சமநிலையற்ற உணர்வு, எதிலும் தைரியம் இல்லாத ஒரு நிலை மற்றும் மன நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்களுக்கும் காரணமாகின்றது. எனவே இந்த சக்கரத்தை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். முதல் நாம் அந்த நற்பண்புக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். உப்பு நீரில் கால் வைப்பதன் மூலமாகவும் இச்சக்கரத்தை நாம் சமநிலை அடைய செய்யலாம். மற்றும் பூமி தத்துவம், இந்த சக்கரம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம், பூமி தத்துவத்தால் ஆனது. எனவே பூமி தத்துவத்தில் அமர்ந்து தியானம் செய்வதும் இந்த சக்கரத்தை சமநிலை செய்ய நமக்கு உதவும். இந்த மூலாதார சக்கரம், எல்லா நோய்களும் மூலாதார சக்கரத்தில் சமநிலையற்ற தன்மையால் ஏற்படுகின்றது. நம்மில் உள்ள அந்த அப்பாவித்தனம், அந்த குழந்தை உள்ளத்தை அழிக்க முடியாது. ஆனால் அகங்காரம் மற்றும் நமது மமகாரம், நிபந்தனைகள், மனக்கட்டுப்பாடுகளால் மறைக்க முடியும். மேகங்களால் சூரியன் மறைக்கப்படுவது போல நம்முடைய கள்ளம் கபடமற்ற அந்த தன்மையை நாம் மதிக்க வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. நேர்மையான அறிவு, ஹானஸ்ட் இன்டெலிஜென்ட் மற்றும் விவேகம் நிறைந்தது. எமது கைகளில் இந்த மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதியால் இந்த சக்கரம் நரம்புகள் முடிவடைகின்றது. எனவே அதில் நாம் எமது இந்த சக்கரத்தை உணரலாம். கைகளில், தலையில் பின்பக்க பிடரி, காலில் குதிப்பாகம், இந்த சக்கரத்தின் நரம்புகள் முடிவடைவதால் இந்த சக்கரத்தை இந்த ஸ்தானங்களில் நாம் உணரக்கூடியதாக இருக்கும். தியானத்தின் போது நாம் அதை உணரலாம். இப்பொழுது நாம் தியானத்துக்கு வருவோம். எம்மை சிரமமின்றி எம்மை நாம் வழிபடுத்த வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் பொறுமை அவசியம். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது, எண்ணங்கள் நிறைய இருக்கின்றது, பிரச்சனைகள், கவலைகள் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நமக்கு தேவை பொறுமை. எனவே அவற்றை நாம் மன்னித்து நாம் பொறுமையாக இருப்போம். பொறுமை ஓடு அந்த மன அமைதியை கொண்டு வருவோம். எதற்கும் எதிர்வினை புரியாது தன் நம்பிக்கையோடு, இறை நம்பிக்கையோடு நாம் எமது பிரச்சனைகளை சாட்சி பாவமாக பார்ப்போம். எமது எண்ணங்களை நாம் வெளியில் இருந்து பார்ப்பது போல் அது எம்முடைய எண்ணங்கள் அல்ல, அது எனது அகங்காரம், மமகாரத்தின் வேலை என்று நாம் அதை பற்றற்ற நிலையில் எமது எண்ணங்களை நாம் கவனித்து அவற்றை மன்னித்து விலகிச் செல்ல விட்டுவிடுவோம். எனவே கவனம் எமது தலை உச்சி குழியில் நாம் கொண்டு வருவோம். நன்றாக மூச்சை உச்சிக்குழி வழியாக உள்ளிழுத்து நடுநாடி வழியாக எமது மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு செல்லுவோம். இது எமது கவனத்துக்கான பயிற்சி. பின்பு நாம் மூச்சை வெளிவிடுவோம். கவனத்தை மூலாதாரத்திலிருந்து உச்சிக்குழி சாரத்துக்கு கொண்டு வருவோம். நீங்கள் கேட்கலாம், சுவாசத்தை எவ்வாறு தலை உச்சி குழி வழியாக நடாத்துவது?
முழு கவனமும் அங்கு குவியும் போது நீங்கள் அதை உணரலாம். மூக்கால் காற்றை உள்ளிழுக்கும் போது முழு கவனத்தையும் சஹஸ்ராரத்தில் வைக்கும் போது, அதாவது உச்சிக்குழியில் வைக்கும் போது அதை உணரலாம். எனவே மீண்டும் ஒரு தடவை நன்றாக காற்றை உள்ளிழுப்போம். அமைதியாக மூலாதாரம் வரை செல்லுவோம். முழந்தண்டின் அடிப்பாக. பின்பு காற்றை வெளிவிடுவோம். சஹஸ்ராரம் உச்சிக்குழி வரை வருவோம். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரத்தில் அமைதி, பின்பு வெளிவிடுவோம். சஹஸ்ராரத்தில் அமைதி. இப்பொழுது மெதுவாக எமது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவோம். அமைதியாக அது நடுநாடி வழியாக நடைபெறுவதை அவதானிப்போம். இந்நிலையில் குண்டலினி அணியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இப்பொழுது நாம் வீடியோ இல்லாமல் நாமே செய்வோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து மெதுவாக நாம் தலை உச்சிக்குழிக்கு வந்து அங்கு ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். முடிச்சு போடும் பொழுது எமது உச்சிக்குழியை நாம் கவனிப்போம். பின்பு இரு கைகளையும் நன்றாக திறந்து கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை முடிச்சு போடும் போது எமது உச்சிக்குழியை அவதானிப்போம். பிறகு இரு கைகளையும் 10 விரல்கள் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு வைத்து மெதுவாக கீழே கொண்டு வருவோம். பிறகு மூன்றாவது முறை மூன்று முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். நமது சஹஸ்ரார அதாவது உச்சிக்குழியை அவதானிப்போம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வரும். நாம் நமது உச்சிக்குழியை அவதானிக்கும் போது எதையும் நாம் எதிர்பார்க்க வேண்டாம். தானாக நடைபெறுவதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி ஆகிய சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி நாம் எமக்குள் இருக்கும் ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்தி மற்றும் அனைவரின் ஆத்மாவின் நற்பண்புகளுக்கும் வணக்கம் செலுத்துவோம். இப்பொழுது நாம் சமநிலைப்படுத்துவோம். நடுநாடி சமநிலைப்படுத்த மெழுகுதிரி உபயோகிப்பவர்கள் நீங்கள் மெழுகுதிரியை உபயோகிங்கள். மற்றவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். நீங்கள் மெழுகுதிரி பயன்படுத்தினால் 10 நிமிடம் அந்த எமது இடது நாடி சுத்திகரிப்பு முடிந்து வலது நாடி சுத்திகரிக்கும் போது நீங்கள் உப்பு நீரில் கால்களை வைக்கலாம்.
இடது நாடி எமது கடந்த கால வாழ்வின் பாதிப்பால் நமக்கு ஏற்படுகின்றது. இதனுடைய தீவிரமான பாதிப்பு மனநோய், மனச்சோர்வு, வாழ்வில் எழ முடியாது, கடந்த காலத்தை நினைத்து கவலையுற்று அதில் இருந்து விடுபட முடியாது இருப்பவர்கள். இதுவே தீவிரமான பாதிப்பு. மற்றும் சாதாரணமான பாதிப்புகள் நமது கடந்த கால சில தாக்கங்கள், அந்த எண்ணங்கள் நமக்கு வந்து போகும். எனவே அவற்றை எல்லாம் நாம் கேட்போம். நமது இடது கையை மடியில் வைத்து வலது கையை பூமியை நோக்கி வைப்போம். வைத்து நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். எனது கடந்த காலம் முடிந்த ஒன்று. ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நான் ஒரு தூய ஆத்மா. எனது கவனத்தை முழுமையாக ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். ஆத்மாக்கு எதிரான அனைத்தையும் விட்டுவிட எனக்கு அருள் புரியுங்கள். குண்டலினி தாயே, எனது இடது நாடியில் எனக்கு ஆறுதலை தரும் சக்தியாக, தூய இச்சா சக்தியாக விளங்குகிறீர்கள். எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். பூமி தத்துவம் மூலமாக அனைத்தையும் அகற்றி எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இடது நாடி நமது மூலாதார சக்கரம், இடது மூலாதார சக்கரத்திலிருந்து வருகின்றது. எனவே எமது இடது நாடி மூலாதார சக்கரத்தோடு தொடர்புடையது. தூய்மையான விருப்பம், களங்கமில்லாத, சூதுவாதில்லாத குழந்தை உள்ளம், நேர்மையான அறிவு, நேர்மையான இருதயம். கள்ளம் கபடமில்லாத இருதயம், நேர்மையான, திறந்த, எளிமையான இருதயம். அங்கே எமது ஆத்மா ஒளிர ஆரம்பிக்கின்றது. நமது அறியாமை இருளை போக்குகின்றது. எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பாதிப்புகள், எனது பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கம், சோம்பல், அறியாமை, பலவீனங்கள், நாட்டின் சூழ்நிலையால் ஏற்பட்ட பாதிப்புகள், மற்றவர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள், இவையெல்லாம் எமது எண்ணங்களே. யாரும் நம்மை பாதிக்க முடியாது. நாம் ஒரு தூய ஆத்மா. ஆத்மாவை யாரும் ஆட்சி செய்ய முடியாது. எனவே இப்பொழுது நாம் ஒரு தூய ஆத்மா. இனி எதுவும் நம்மை பாதிக்க முடியாது. அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வருவோம். நமது இடது நாடி தன்னம்பிக்கையாகும். மன உறுதி, தன்னம்பிக்கை. இப்பொழுது நமது கவனத்தை தலையுச்சி குழியில் வைத்து இரு கைகளையும் அவதானிப்போம்.
முக்கியமாக எமது இடது கை, 5 விரல்கள், உள்ளம் கை அவதானிப்போம். நாம் ஒன்றையும் எதிர்பார்க்க வேண்டாம். தானாக நடைபெறுவதை அவதானிப்போம். நமது விருப்பம் தூய்மையாக இருந்தால் அது போதுமானது. இப்பொழுது நமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். நமது வலது நாடி பாதிப்புகள், நமது மனம், உடல் தொழிற்பாடுகள் அதிகரிப்பதால் நமக்கு அவை அந்த தொழிற்பாடுகள் நமது கட்டு மீறி போவதால் நமது சக்திக்கு மீறி நாம் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. சிந்திக்கின்றோம், செயலாற்றுகின்றோம். இது வலது நாடியை செயல், அதாவது சக்தி இழக்க செய்கின்றது. இதனால் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். இங்கு நாம் எமது வலது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி, இடது கை 5 விரல்களும் ஆகாய தத்துவத்தை நோக்கி இருக்கட்டும். தாயே, எமது எதிர்காலம் பற்றிய பயம், கவலைகள், அதனால் பிரயாசைப்பட்டு அதீதமாக மனம் சிந்தனைகளுக்கு உள்ளாகி, செயல்களுக்கு உள்ளாகி நாம் எமது கட்டுப்பாட்டை இழந்து மன அழுத்தங்களுக்கு உள்ளாகின்றோம். இவை அனைத்தையும் நம்மிடமிருந்து எடுத்து எனது மனதிலும் எனது செயலிலும் எனக்கு ஆறுதலையும் தூய்மையையும் தந்தருளும். நான் தனித்தவன் அல்ல. நான் இந்த பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். அந்த முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனது அகங்காரத்தால் நான் அதை மறந்து இருக்கின்றேன். எனது அகங்காரத்தை விட்டு நான் அதை கவனிக்க ஆரம்பித்தால் அதை நான் உணரணும். எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்து அங்கும் இங்கும் அலையும் எனது கவனத்தை ஒருமுகப்படுத்த எனக்கு அருள் புரியும். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாரும். எமது அகங்காரம் பல கேள்விகளை கேட்கலாம், சந்தேகிக்கலாம்.
இந்த எனது அகங்காரத்தின் வேலையை முழுமையாக அகற்ற எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளுங்கள். எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி தாருங்கள். கவனத்தை தலை உச்சியில் வைத்து இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்பும். முக்கியமாக எமது வலது கை விரல்கள், விரல் நுனிகள், உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நடுநாடி இங்கு இயங்கும் சக்தி ஞான சக்தியாகும். ஆத்ம முன்னேற்றத்துக்கான சக்தி. அதாவது எம்மை இடது நாடி வலது நாடி பாதிப்புகளில் இருந்து எம்மை விடுவித்து நாம் அதை தணிக்கின்றோம். எனவே இந்த சக்தி எம்மை அவற்றிலிருந்து விடுவித்து எம்மை நிகழ்காலத்தில் ஆத்மாவின் நற்பண்புகளில் முன்னேற்றத்தை எமக்கு கொண்டு வருகின்றது. எமது ஆத்மா ஆளுமையாக மாறுகின்றது. நற்பண்புகள் நிறைந்த ஆளுமையாக எம்மை கொண்டு வருகின்றது. இந்த மாற்றத்துக்கு அமைதி அவசியம். இந்த அமைதி நிலையிலேயே தெய்வீக சக்தி நமக்குள் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. குண்டலினி எண்ணெய் நடுநாடி வழியாக மேலெழுந்து எமது மூளையில் உள்ள 1000 நரம்புகளை ஒளியூட்டுகின்றது. இதன் போது கொஞ்சம் கொஞ்சமாக எமக்கு அறிவு வளர்கின்றது. இதற்கு ஒரே ஒன்று அவசியம். நமது இந்த தியானத்தில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத, சூதுவாதில்லாத நேர்மையான கவனம், தூய்மையான கவனம், தூய்மையான இருதயம், தூய்மையான விருப்பத்தோடு, தன்னம்பிக்கையோடு, சந்தேகமின்றி நாம் இதில் இருக்க வேண்டும். குண்டலினி தாயே, எனது அகங்காரம் மமகாரம் இரண்டையும் முழுமையாக அமைதிப்படுத்தி என்னை அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள். ஆத்மாவின் அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள்.
மனதுக்கு அப்பால், எனது மன எண்ணங்களுக்கு அப்பால் என்னை எடுத்துச் செல்லணும். நமது இந்த அகங்காரம், மமகாரம் மற்றும் எண்ணங்கள் அவற்றை துறந்து அவற்றிலிருந்து நமது பற்றுதலை விடுத்து பற்றற்ற நிலையில் சரணாகதி இவற்றை நாம் சரணடைத்து நமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். இப்பொழுது 3 தடவை ஓம் ஹம் ஷம் சொல்வோம். ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் ஹம் ஷம் ஓம் இந்த அமைதி நிலையில் நமது முழு கவனத்தையும் தலை உச்சி குழியில் வைத்து நடு நாடி வழியாக உள்முகமாக எமது மூலாதார சக்கரத்தை நாம் கவனிப்போம். மூலாதார சக்கரம் நமது நாம் இருக்கும் போது முள்ளந்தண்டு தரையில் படும் பகுதி. இதில் நாம் பிரார்த்திப்போம். நடு மூலாதார மையத்தில் நடு நாடியில் இருக்கும் நடு மூலாதார சக்கரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் எப்பொழுதும் வைத்திருங்கள். குண்டலினி தாயே, என்னை குழந்தை உள்ளத்தோடு எப்பொழுதும் வைத்திருங்கள். குழந்தை உள்ளம் எனும் போது கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத நேர்மையான அறிவு நிறைந்த விவேகம் நிறைந்த பண்பு, மன உறுதி, எப்பொழுதும் தூய்மையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற மன உறுதி நிறைந்த சமநிலை நிறைந்த தன்மை. இந்த நற்பண்புகள் வரும்போது பயம் தானாக விலகுகின்றது. மங்களகரம் வந்து சேர்கின்றது. இப்பொழுது நமது கவனத்தை நமது தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு இடது மூலாதாரத்துக்கு கொண்டு செல்வோம். நமது இடது நாடி தன்னம்பிக்கையாகும். எனவே நமது தன்னம்பிக்கையை நாம் மேலும் மேலும் வலுப்படுத்த இந்த உறுதிமொழியை சொல்லுவோம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் சூதுவாதில்லாதிருக்கின்றேன். தூய அறிவோடு இருக்கின்றேன். நேர்மையான அறிவோடு இருக்கின்றேன்.
தூய்மையில் மன உறுதி, சமநிலையோடு இருக்கின்றேன். இப்பொழுது நமது கவனத்தை வலது பக்க மூலாதார சக்கரத்தில் வைப்போம். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு நடுநாடி வழியாக உள்முகமாக வலது மூலாதார சக்கரம். எமது வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்தே எமது வாழ்வு முன்னேறுகின்றது. எனவே முழுமையான இறை நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகள், எனது ஆத்மாக்கு எதிரான சக்திகள் மற்றும் வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகள் அனைத்தையும் அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. தெய்வீக சக்தியில் முழு நம்பிக்கை கொள்வோம். அனைத்து எதிர்மறை சக்திகளும் அழிக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். இந்த ஆத்ம வாழ்வை நாம் ஏற்கும் போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேருகின்றது. நமது இந்த மூலாதார சக்கரம் முழந்தண்டு அடிப்பாகத்தில் எமது உடலில் இருக்கின்றது. எமது தலையில் பின்பக்க பிடரியில் இருக்கின்றது. எமது கைகளில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை, நடு உள்ளங்கையில் மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதியில் இருக்கின்றது. எனவே அந்த ஸ்தானங்களிலும் நாம் சிறிது கவனத்தை வைக்கலாம். இந்த அமைதி நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை நாம் கேட்போம். குருவின் மூலமாக நாம் நேரடியாக கேட்பது மிகவும் அருமையானது. நாம் இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்பை நிறைவு செய்யலாம். முடித்த பின்பு நாம் உரையை கேட்போம்.
But as Kundalini rises, on every center, you start getting the light of that center. At the first center, you get back your innocence. Your eyes become innocent. Your behavior becomes innocent. You are not filled with lust and greed. You don't look at things with lust and greed, but you look at things with innocence, which is a very big thing that people have lost, and that you get back. And such a person develops many qualities. One of them is that such a person is full of fragrance. Such a person has a tremendous gravity. Tremendous gravity. And such a person has tremendous dynamism, and attraction is a bad word, so I don't want to use it, but magnetic. His magnet is awakened within him. This is the center of your magnet, of the earth. Such a person develops a tremendous sense of roads, and sense of direction. You place him anywhere, he will know where to go. Like birds. You place birds anywhere, they know which side is north, south, east, west. In the same way, you also develop your lost innocence and your magnet within you by which you have proper direction. But the highest of all, you develop the proper direction to wisdom, which is a wise thing to do. You just don't do stupid things. You just don't do. Even if you ever try to do it, you will not do it because you know it is so stupid. Just you don't do it. I mean, it is so simple to be wise than to be stupid. Because if you have to be stupid, you have to go out of the way to be stupid and idiotic. But if you want to be normal and wise, is the easiest thing to do. But what people do is to do things that would make them more and more stupid, nonsensical. Because also some people told me they do it, the reason being they think they have a nuisance value. Like in London now we have one funny stuff going on, they call it what? Punk rock. You see, it's a funny stuff. Now, poor things, they don't know what they are doing. And I think only value of that punk rock system is this, that they try to sort of make a nuisance out of them so that people feel attracted towards them, or sort of a significance out of them. But when you become a realized soul, you realize your significance because you understand you are part and parcel of the whole, and that your significance is to give realization to others. The highest of highest. That's what you have to do. Now you are a saint. And that's how the whole attitude of cheapishness, of outward shallowness finishes, and you become a serene, dignified personality. This is not possible through any sermon, any lecture. It's only possible when the Kundalini rises, you become like a very dignified child. Very dignified child. I had seen one beautiful painting done of Mother Mary being taught first time. If you see her as a child, she's a very dignified personality. As a child, she's about 10 years of age. I have seen my own grandchildren who are not very old but extremely dignified. They walk like kings, behave like kings. In every behavior, you find there's such a dignity. They'll never do something shallow. They'll never ask for anything. They never weep for anything. They never cry for anything. They're so dignified and they understand it so well what is dignity is. I don't have to tell them because they're born realized. In the same way, you become that. Nobody has to tell you that do this or do that. But you understand that you must have self-respect. This happens to you automatically. This is actualization. Nobody has to tell you that you be dignified, you just become. I have seen people
who were absolutely absurd. Even from this punk rock, we got some people. And they were so changed that people could not recognize them. But one thing bad has happened with this punk rock, that they put some sort of dye in their head, and since then their eyes became very weak. Because these dyes, I think, make the optic lobe covered with some sort of a color, and you can't see properly, and the eyes became very weak. And it took some time for us to remove the effect of those dyes from their head. We go headlong. What's wrong? There's nothing wrong in this world if it is a stupid fool. But for a wise man, there are very many things which are absolutely wrong, and there are very many things which are absolutely correct. So you develop your wisdom by this first sentence. ஸோ இது எமது முதலாவது சக்தி மையத்தை பற்றி ஸ்ரீ மாதாஜியின் உரை. மற்றும் எமது மூலாதார சக்கரம் எமது இடது நாடியோடு தொடர்புடையது. எமது இடது நாடி மூலாதார சக்கரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. வலது நாடி எமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஸோ எனவே இடது நாடியை பற்றிய ஒரு சிறிய உரையையும் நாம் கேட்போம். This is the left side which we get, and ultimately with these left side problems we get physical pains. It's very painful to have left side problems. It's very, very painful. The pain cannot be explained, no one can understand, nobody can cure it, you can't tell anyone, and people think that you are fussing, they give you psychological treatments. You just don't understand why this pain is within you. And this pain comes to you from left side, the subconscious. The beyond the subconscious is the collective subconscious. And this collective subconscious is the one where whatever is created from the beginning up to today in the creation is within you. And once you go to the subconscious, just get lost there. You are so overpowered by this power of subconscious that it is beyond you to understand it, beyond you to get out of it, and beyond you to not to succumb to it. And it goes on increasing. Like I asked some people, why did you go on doing it? When you knew that you were not doing it, somebody else was doing it, still why did you continue to do it? They said, Mother, we were under a blanket. It was darkness. We didn't know where we were moving. And we were just going on and on and on. And as I told you last time, feeling guilty is the biggest blockade. It's the biggest blockade. Because once you start feeling guilty, that the center on the left gets blocked, and it's very difficult. And you don't know why you are feeling guilty. All the time you're feeling guilty, but you don't know why you're feeling guilty. Why these ideas of guilt are coming to you. That this feeling of guilt keeps you away from joy, from enjoying anything, from being spontaneous. Why? And this explains why we sometimes are miserable for nothing. Actually, God has not created us to be miserable. He has made us so beautifully, so carefully. He has created us with such love and compassion, not to make us feel miserable, not for anything. He doesn't give us any diseases, no problems. But we have done these things to ourselves by going to extremes on the left or the right. As I am today talking about only on the left, I would say that to feel miserable for nothing at all is also wrong, is being unjust to yourself.
The people who are left-sided must know that they are the spirit, that they are that beauty which has to come, which has to express itself, that they are not the people who have to suffer all the time and to live like miserable people. They are not. But because they take so much upon themselves, bear so much upon themselves, they become like that. And to avoid that bearing up, they may take to some other habits. You see, many people take to alcohol also for reason because they can't bear the pangs of life. They can't bear. That's why they take to. But once the spirit is awakened within you, you become so strong. You become so joyous, so spontaneous that all these things drop on. All those things, so-called diseases, so-called habits, just drop. And you become a new, blooming personality. Now, the basics of having this center within you, you can blame God for that. Why did He give us these centers on the left-hand side? What was the need? He should not have given us these left-sided ones. So we would have been just in the center to go. But the trouble is, the human beings have to know in their own freedom how to deal with themselves. They have to learn little hard way, the wisdom. They have to know by going to extremes, they have suffered. They have to realize it. Because if they have to become truly, absolutely free, they have to rise in their wisdom. If they are not wise people, then they cannot enter into the kingdom of God because they will be abandoned people. Say, people who are abandoned, who don't understand any laws and regulations, if you get them in England, we'll have to put them in jail. In the same way, human beings who have not got that wisdom within themselves, through sufferings only one learns, but we should not ask for suffering. When we ask for sufferings, we are asking actually for mistakes to begin with. How will you suffer if you do not commit mistakes? So when we ask for sufferings, we are committing mistakes. So what we should ask for is nothing but our spirit. And if you ask for your spirit, it is your own and you have to get it. It is in your own right that you are going to get it. எனவே நமது இடது நாடி பாதிப்புகளிலிருந்து விடுபடுவதற்கு நமது மூல ஆதார சக்கரத்தை சக்தி மையத்தின் பண்புகளை வலுப்படுத்தி மற்றும் நான் ஒரு தூய ஆத்மா என்ற விழிப்புணர்வை நிலைநாட்டுவதன் மூலமாக நாம் அந்த பாதிப்புகளிலிருந்து முழுமையாக விடுபடலாம். மனநோய்களுக்கு மனத்தாக்கங்கள் காயங்கள் அனைத்திலும் இருந்து நாம் இலகுவாக விடுபட முடியும். இந்த தெய்வீக அன்பே மருந்தாகின்றது அனைத்துக்கும். நான் ஒரு தூய ஆத்மா. ஷம், அனைத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன். அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எனது கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், எனது பிழையான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், பிழையான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவோம். பொறுமை, நிதானம், அமைதியோடு
நாம் நம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்புக்கு நாம் நம்மை வெளிப்படுத்தும் போது நாம் பாதுகாப்பை உணர்கின்றோம். நமது அறிவு வளர்கின்றது. அமைதி, மனதில் அமைதி, மன அமைதி ஏற்படுகின்றது. அமைதி நிலையில் சிறிது நேரம் இருப்போம். மற்றும் இந்த மூலாதார சக்கரத்தை நாம் சமநிலைப்படுத்துவது எவ்வாறு? எமது இடது நாடி வலது நாடி சமநிலை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் சக்கரங்களின் சமநிலையை பார்ப்போம். மூலாதார சக்கரம் தினசரி காலை மாலை தியானம், உப்புநீர் சுத்திகரிப்பு எம்மை வெகுவாக எம்மை சமநிலைப்படுத்துகின்றது. அந்த அமைதி நிலைக்கு எம்மை எடுத்து செல்கின்றது. அந்த அமைதி நிலையில் நமது மூளை நரம்புகள் குண்டலினி எண்ணெயால் ஒளியூட்டப்படுகின்றது. அறிவு வளர ஆரம்பிக்கின்றது. அறிவு வளரும் போது நமது கண்கள், எண்ணங்கள், வார்த்தைகள், நடத்தைகளில் நேர்மையும் தூய்மையும் வர ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த மாற்றங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பூமி தாயின் மீது அமர்ந்து தியானிக்கலாம். சில உடல் பயிற்சிகள் இருக்கின்றது. மூலாதார சக்கரம் உடல் ரீதியாக அதில் இருக்கும் தசைகளை நாம் தளர்த்தி மூலாதார சக்கரத்தை தளர்வடைய செய்யலாம். மற்றும் சக்கரங்களில் நாம் பிரார்த்திக்கலாம். இன்று நாம் மூலாதார சக்கரத்துக்குரிய உறுதிமொழி நாம் பார்த்தோம். இதயபூர்வமாக தூய இருதயத்தோடு பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை. இவை எமது ஆத்மாவின் வெளிப்பாடாகும். ஆத்மாவின் வெளிப்பாடே மந்திரங்களாகும். எனவே நாம் மந்திரத்தை தேடி அலைய தேவையில்லை, காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. உங்களுடைய இதயபூர்வமான பிரார்த்தனைகளே மந்திரங்களாகும். எனவே மூலாதார சக்கரத்தின் பண்புகளை வேண்டி நாம் தியானிக்கலாம், பிரார்த்திக்கலாம். எமது சக்கரங்களுக்கு நாமே எமது கையால் நுண்ணதிர்வுகளை வழங்கலாம். இவ்வாறு மணிக்கூட்டு திசையில் சுற்றுவதன் மூலம். சக்கரம் என்றால் வண்டி சக்கரம் இருக்கின்றது, அதாவது வீல், அதாவது வட்டமான சக்கரம் மற்றும் அது சுழல்கின்றது. எனவே சக்கரங்கள், சக்தி மையங்கள் இவை சுழல்கின்றன. இந்த சக்தி மையங்கள் சரியாக இயங்கும் போது எமது சக்தி மையங்கள் மணிக்கூட்டு திசையில் பலம் சுழியாக
சுழல்கின்றது. எனவே அந்த திசையில் நாமும் நுண்ணதிர்வுகளை கொடுப்பதன் மூலம் அந்த சக்கரங்களை சரி செய்யலாம். நமது மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தால் ஆனது. எனவே நாம் இயற்கையோடு இசைந்து வாழலாம். பூமியில் அமர்ந்து தியானிக்கலாம். இயற்கையோடு நாம் இசைந்து வாழலாம். இயற்கைக்கு மாறான செயற்கை வாழ்க்கை முறைகளை குறைத்து இயற்கையான வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்றலாம். இயற்கை வாழ்க்கை முறைகள் மிகவும் அழகானவை. மற்றும் இதுவே மூலாதார பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். இதை நாம் ஒரு சிறிய வீடியோவால் காட்டுகின்றோம். இவ்வாறு கால்களை வைத்து உள்நோக்கி நகர்த்தி இந்த இரு கால்களையும் நாம் பட்டர்ஃப்ளை என்பது வண்ணத்து பூச்சி தனது செட்டையை அடிப்பது போல் மெதுவாக இதனும் போது அந்த மூலாதார மைய பகுதியில் இருக்கும் தசைகள் இறுக்கமாக இருந்தால் அவை தளர்வடைகின்றது. நீங்கள் நிலத்தில் தியானத்துக்கு உட்கார முடியாதவர்கள் கூட இந்த பயிற்சியை நாளாந்தம் செய்து கொண்டு வரும்போது உட்காரக்கூடியதாக இருக்கும். அதை ஒரு சிறிய வீடியோ மூலம் பார்ப்போம். Yesterday I told you about the physical side. Is how to physically achieve the balance by doing all these movements and all that, and then also raising your kundalini like that. And how to put certain chakras in places. Like first of all the Muladhara, which is very important. Muladhara chakra. For that the exercise, as I told you, has to be with both the feet. Can we try that again?
is to put both the feet together. No. Now try to pull it towards yourself. No, with this arm, holding it. Yes, towards yourself, and push the thing down. Yes. Now, the other way round you can do it, is to push it downward and pull, yes, with the hands, you push it down. Yes, now, push it up, the heels you, yes, now, push it towards yourself. Again. Now, put it down on the sides. It is stiff, I must say. All right, again. Now I'll tell you we may try another thing for this, is to put your one foot across and one foot like this. Let's see. Push it. Now it's better that way. Now push it up. Push. Is this one upward? Just push it how much you can. Push that down. Yes. Push one down and one push up. It's better. Now the other one you do the same way. Push that down at the same time. Now push that up. With one hand you can push that up, one hand you can push that down. Would be better idea. Now like this. Just try. Hold it from the sides. Hold it from the sides, like he's holding. No, that hand. That, put it down, your hand, yes. Now hold it, this foot, with the left hand. It doesn't go that side. Like the way he's sitting. All right, it's all right. Now push it down. This one and push that up. Push that up and push this down. Now the other one you try. Again. Can you do it? Can you? No. That one down now. Which one was? Yes, correct. Now. This is the other way, huh? Yeah. Just push that one down as much as you can. Push this out. Now you will see it will little bit open out. Now see yourself. Is it opening out? Now put it down again. See. Is it better now for sitting? Better. Now see now. Is it better? Slightly. It's better now. Less strain, Yes. Yes. You see, gradually it will work out. Gradually it will work out for you people. Because you're not used to it, huh? So at this age also it's rather difficult. But it will work out gradually. That you sit like that. From now, if she sits like this, you see, from the very childhood, then she can never sit like this. Shine? Can you sit like that? Let's see. If you can sit. So be like cross for meditating. Good. You can do it. You are good. Excellent. She's good. That's better. They're very supple, mother. That's supple. But you see, that's how you grow up. And then when you you give up this habit, once you start sitting on a chair, then you give up the habit, and then the chair becomes, you see. The way she was sitting, I cannot sit. The way she was sitting, it's a bit like that, and she sits right down on the floor. Yes. She has her legs out there. It's really strange, the back of the legs. Children are very supple. ஸோ மூலாதாரத்துக்கான உடல் பயிற்சிகள் 2 வகை. ஒன்று இவ்வாறு கால்களை வைத்து உள்ளே மெதுவாக உள்ளுக்கு கொண்டு சென்று நாம் இரு கால்களையும் கீழ் நோக்கி
முடிந்த அளவு கொண்டு வர வேண்டும். அல்லது நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், அதாவது வண்ணத்து பூச்சி தனது சட்டையை அடிப்பது போல அந்த இரு கால்களையும் நீங்கள் மேலும் கீழும் கொண்டு செல்லும் போது நல்ல ஒரு உடல் பயிற்சி கிடைக்கின்றது அந்த மூலாதார பகுதியில். அது செய்ய முடியாதவர்களுக்கு ஸ்ரீமாதஜி இந்த முறையை சொன்னார். ஒரு காலை இப்படி மடித்து இதை கீழ் நோக்கியும், இந்த காலை இப்படி மடித்து அதை உள்நோக்கியும் தள்ளும் போதும் அந்த மூலாதாரத்தில் ஒரு விரிவு தளர்வு ஏற்படுகின்றது. ஸோ இந்த பயிற்சி நீங்கள் செய்து பார்க்கலாம். இது நிலத்தில் உட்கார இலகுவாக இருக்கும். ஸோ மீண்டும் சிறிது நேரம் மன அமைதியோடு இருந்து ஸ்ரீமாதஜியின் இன்னொரு வீடியோவை பார்த்து நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaji Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy, which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of the top of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, As if I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now how to raise your Kundalini is very simple. You put your hand like this, I'll show you here. Now, you put your right hand, you have to take out your shoes, I'm sorry. Because the Mother Earth... take my shoes off? That's better, because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. Alright? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. Alright. Now what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand out and just make a knot. One. Now again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now take it up. Now again put it back. It's the second one. Now, second And one. what is this Three doing? times. Now you see that. Now I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head?
You can feel it with your right hand or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. So, இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஷா. So, இப்பொழுது நமது தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். உங்களுடைய உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் அல்லது உங்களுடைய அனுபவங்களை பகிர விரும்பினால் நான் அன்மியூட் பண்ணி நீங்கள் மைக்கை ஓன் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் ஃபேஸ்புக் சாட் வழியாக நமக்கு அனுப்பலாம். நமது அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள், நான் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றேன்.